ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி வந்து மிகை விலைக்கு விற்பனை செய்து நடுவண் அரசு கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ், அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் கையில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை ஊழல் கட்சிகள் போல் கட்டமைத்து வருவதாகவும் கடிந்துரைத்துள்ளார். இதுல யாரும் இவங்களோட ஊழல்வாதி யாருமே இல்லை. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துல அம்பானியினுடைய சொத்து எவ்வளவு உயர்ந்திருக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யாவிலிருந்து அடிமாட்டு விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் அவள் வயிற்றில் அடிக்கின்ற விதத்துல மிக உயர்ந்த விலைக்கு விற்று கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இடியையும் ஐடியையும் அவங்க கையில வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் ஊழல் கட்சிகள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்.